வணக்கம். நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம். இன்று 2ஆம் திகதி மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்க செய்திகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். பிலக்குடியிருப்பு மக்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. 54 குடும்பங்களின் காணிகள் மீளவும் ஒப்படைப்பு, மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் என்ற தலைப்பில் இன்றைய வீரகேசரியின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது. கேப்பாபுலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தமது சொந்த நிலங்களை விடுவிக்குமாறு கோரி கடந்த 1 மாத காலமாக மேற்கொண்டு வந்த போராட்டம் நேற்று முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பிலக்குடியிருப்பு பகுதியில் விமானப்படையினர் வசம் இருந்த 42 ஏக்கர் காணிகள் நேற்று பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டதை அடுத்து இந்த போராட்டம் முடிவடைந்துள்ளது என்று அந்த செய்தி வெளியாகியுள்ளது. புதிய அரசியலமைப்பு விடயத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு கட்டாயம், அரசாங்கம் திட்டவட்டம் வெற்றி கொள்ள முடியும் எனவும் நம்பிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. மக்கள் எமக்கு ஆணை வழங்கியதன் பிரகாரம் புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டு அது சர்வஜன வாக்கெடுப்பிற்கு விடப்படும். இதுதான் அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். ஜனவரி 8ஆம் திகதி எமக்கு எதிராக நின்று தற்போது அரசாங்கத்தில் பங்கெடுத்துள்ளவர்கள் இது தொடர்பில் கூறுவதை அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான ராஜித சேனாரட்ன தெரிவித்தார் என்று அந்த செய்தி 14ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இது தவிர இலங்கை தொடர்பான ஜெனீவாவின் செயற்பாடுகளை ஆராய்கின்றோம். ஐநா மனித உரிமை பேரவையை கடுமையாக சாடியது அமெரிக்கா என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் பிரசுரமாகி இருக்கின்றது. இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை செயற்பாட்டு விதம் தொடர்பாக ஆராய்வதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 14ஆம் பக்கத்திற்கு செல்கின்றது. எமது காணிகள் விடுவிக்கப்படாவிடின் இராணுவ கட்டமைப்பை உடைத்து உட்செல்வோம், வலிவடக்கு மக்கள் எச்சரிக்கை என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியில் இடம் பிடித்துள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு எதிர்வரும் 4ஆம் திகதி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வருகை தரவுள்ள நிலையில் அன்றைய தினம் அல்லது அதற்கு முன்பாக வலிவடக்கில் இராணுவம் கையகப்படுத்தி வைத்துள்ள எமது காணிகள் எம்மிடம் மீள கையளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிடில் இராணுவம் கையகப்படுத்தி வைத்துள்ள எமது காணிகளுக்குள் இராணுவ கட்டமைப்புகளை உடைத்து கொண்டு உள்ளே செல்வோம் என்று மக்கள் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி, தொடர்ந்தும் கொழும்பு நம்பிக்கை இனமாக செயற்பட்டால் சர்வதேச நீதிமன்றில் இலங்கையை நிறுத்துவோம், சர்வதேச மனித உரிமைகள் சட்ட நிபுணர்கள் அறிவிப்பு என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர உரையாற்றிய சில மணித்தியாலங்களுக்குள் நன்கு புகழ்பெற்ற சர்வதேச சட்ட நிபுணர்கள் குழு ஒன்று இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்துவது தொடர்பாக பரிந்துரைத்திருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. இது தவிர படையினரிடம் உள்ள காணிகள் விடுவிக்கப்படா, இராணுவம் கூறுகின்றது என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. கேப்பாபிலவு பிலக்குடியிருப்பு மற்றும் புதுக்குடியிருப்பு பகுதிகளில் படையினர் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட்டாலும் அந்த பகுதியில் உள்ள படை முகாம்கள் அகற்றப்படாது என இராணுவம் அறிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. 2015 இலங்கை அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்ற மேலும் கால அவகாசத்திற்கு தயார், சுமந்திரன் கூறுகின்றார் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. சுமார் 8 வருடங்களுக்கு முன்னதாக நிறைவடைந்த யுத்தத்தின் போது இழைக்கப்பட்டதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையொன்றுக்கு அனுமதி அளித்தல் உட்பட ஐநாவுக்கு அளித்த உறுதிமொழிகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டில் ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மேலும் கால அவகாசத்திற்கு தயார் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி 10ஆம் பக்கத்திற்கு தொடர்ந்து செல்கின்றது. இவை தவிர புதிய அரசியல் அமைப்பு எவ்வாறு அமையும் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி கேள்விக்குறியுடன் பிரசுரமாகி இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய புதிய அரசியலமைப்பை கொண்டுவர வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு எனவும் இதன்போது நிறைவேற்று அதிகார முறையை இல்லாது செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்திலே அரசாங்கம் செயற்படுவதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது.
விமானப்படையினரின் கண்காணிப்புக்குள் எங்களால் நிம்மதியாக வாழ முடியாது, பிலக்குடியிருப்பு மக்கள் அச்சம் என்ற செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி, விடுவிக்கப்பட்டது பிலக்குடியிருப்பு, சொந்த காணிகளில் கால் பதித்தனர் மக்கள். 29 நாட்கள் முன்னெடுத்த அறவழி போராட்டத்திற்கு கிடைத்தது மாபெரும் வெற்றி என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த செய்தியினை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம். எங்கள் நிலங்களில் உனக்கென்ன வேலை, காணிகளை விடுவிக்க கோரி படையினருக்கு எதிராக வசாவிளான் மக்கள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது. வலிகாமம் வடக்கில் 27 வருடங்களாக படையினரின் ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கும் தமது காணிகளை விடுவிக்க கோரி வசாவிளான் மக்கள் நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. நேரில் வந்து வாக்குறுதி தரும் வரை போராட்டத்தை நிறுத்த மாட்டோம், காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் விடாப்பிடி, வவுனியா வளாக சமூகத்தினர் நேற்று நேரில் ஆதரவு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது. இவை தவிர சர்வஜன வாக்கெடுப்புடன் புதிய அரசமைப்பு வரும், அமைச்சர் ராஜித திட்டவட்டம் என்ற செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது. இந்த செய்தியினை நாம் இன்றைய ஏனைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருந்தோம். இவை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்திகள். அடுத்ததாக சிங்கள நாளேடான லங்காதீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். லங்காதீபவின் பிரதான செய்தி, கல்கிச உசாவியே பங்குவக் லங்க கினியாவி தேகக் என்று வெளியாகியுள்ளது. அதாவது கல்கிச நீதிமன்றத்திற்குள் இருந்து 2 ஆயுதங்கள் மீட்பு என்பதே அந்த செய்தியாக வெளியாகியுள்ளது. அடுத்ததாக ஆங்கில நாளேடான டெய்லி மிரரின் பிரதான செய்தியினை பார்க்கலாம். இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி, மாம்லவேனியா கோர்ட்ஸ் டெம்பரரி ஷட் டவுன் என்று வெளியாகியுள்ளது. கல்கிசை நீதிமன்றில் இருந்து 2 கைத்துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து 3 மணி நேரம் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருந்ததாக அந்த செய்தியின் விரிவாக்கம் செல்கின்றது. இவை இன்றைய தினம் வெளியாகியுள்ள தேசிய பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள். அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். அந்த வகையில் வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம், காலம் தாழ்த்தாது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நிலை மாறுகால நீதியை அடைந்து கொள்வதற்கான எமது அர்ப்பணிப்பு எந்த வகையிலும் குறைந்து விடாது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கான எமது அர்ப்பணிப்பு மிகவும் திடமாக தொடர்கின்றது. எமது நல்லிணக்க பயணம் சில பின்னடைவுகளை சந்தித்தாலும், சவால்கள் முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டாலும் தொடர்ந்து இடம்பெற்று இலக்கை அடையும் என்று வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பொறுப்பு கூறும் விடயம் தொடர்பில் பெரும் எதிர்ப்புகள் தற்போது கிளம்பியுள்ளன. ஆனாலும் அரசாங்கமானது நீதியை நிலைநாட்டுவதற்கான தனது அர்ப்பணிப்பில் மாற்றமில்லை என்று தற்போதும் அறிவித்திருக்கின்றது. எனவே அரசாங்கமானது இனியும் காலம் தாழ்த்தாது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதாக இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம். போக்குவரத்திலும் பாலியல் இம்சை என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. இலங்கையில் பேருந்துகள், ரயில்களில் பயணம் செய்யும் பெண்கள், சிறுமிகளில் 90% மாணவர்கள் பாலியல் ரீதியான தொந்தரவுகளுக்கு இலக்காவதாக ஐநா சனத்தொகை நிதியம் வெளியிட்டுள்ள அதிர்ச்சியும் அருவருப்புமான தகவல் தெரிவித்திருக்கின்றது. இந்த ஐநா முகவர் அமைப்பு நாடளாவிய ரீதியில் ஆய்வை மேற்கொண்டே அறிக்கையை வெளியிட்டுள்ளது. தொந்தரவுகளுக்கு உள்ளாவோரில் 4% மாணவர்களே போலீசாரிடம் உதவியை நாடியுள்ளனர். பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் இம்சைகள் தொடர்பான விவகாரத்திற்கு அரசாங்கம் இப்போது தேசிய மட்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக தென்படுகின்றது. பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களை சட்டத்தினால் மாத்திரம் தடுத்து நிறுத்திவிட முடியாது. குறிப்பாக பொது போக்குவரத்துகளின் போது கூட பாலியல் வக்ரத்தை வெளிப்படுத்துவோர் மனங்களை வளப்படுத்தி அறிவூட்டுவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் தொந்தரவுகளுக்கு இலக்காவோர் தாமாக துணிச்சலுடன் முன்வந்து உரிய அதிகாரிகளிடம் முறைப்பாடுகளை தெரிவிக்க வேண்டும். அந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால், தாமதித்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தகவல் உரிமை சட்டம் போன்றவை ஊடாக பரிகாரம் காண முயற்சிக்க வேண்டும் என்று இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம். சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், தமிழர்கள் தடையில்லை என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது.
தமிழ் மக்களுக்கு எந்தவித நம்பிக்கைகளையும் ஏற்படுத்தாத உரையொன்றை ஆற்றியிருக்கின்றார் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர. ஜெனீவா உரையில் அமைச்சர் இலங்கை அரசின் சாதனைகளாக பட்டியலிட்டுள்ள விடயங்கள் குறித்து தமிழ் மக்களிடம் பல கேள்விகள் உள்ளன. அந்த விடயங்களில் அரசின் இதய சுத்தி குறித்து தமிழ் மக்கள் ஐயம் கொண்டுள்ளனர். நல்லாட்சி அரசின் இழுத்தடிப்புகளும் பின்வாங்கல்களுமே அவ்வாறான சந்தேகங்கள் எழுப்புவதற்கு காரணமாக அமைந்துள்ளன என்று இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் பக்கத்தினை பார்க்கும் போது வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் உனஸ்கிரிய மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு வேண்டும், அரசாங்கம் மீறி செயற்பட்டால் போராட்டம் தலைநகருக்கு விரிவடையும் என்கிறார் வேலுகுமார் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகி இருக்கின்றது. அரசாங்க நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தோட்டங்களில் வாழ்கின்ற மக்களுக்கான தீர்வை முன்வைக்காது அத்தோட்டங்களின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். அரசாங்கம் இதனையும் மீறி செயற்பட்டால் உனஸ்கிரிய போராட்டம் தலைநகர் வரை விரிவடையும், அதனை எவராலும் தடுக்க முடியாது என்று கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் தெரிவித்தார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்ததாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகளில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் முஸ்லிம் உலகில் உள்ள எமது நட்பு நாடுகளுடன் இணைந்து ஐஎஸ் தீவிரவாதிகளை நிர்மூலமாக்க பணியாற்ற உள்ளோம். பாராளுமன்றத்திலான முதலாவது உரையில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. அதுபோன்று ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு தளங்களை இலக்கு வைத்து தலிபான் தீவிரவாதிகள் தாக்குதல், 3 உயிரிழப்பு 38 பேர் காயம் என்ற செய்தியும் இன்றைய வீரகேசரியின் உலக செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவமானது நேற்று புதன்கிழமை இடம்பெற்றதாக இந்த செய்தி வெளியாகியுள்ளது. அடுத்ததாக இந்திய செய்திகள் பக்கத்தினை பார்க்கலாம். இந்திய செய்திகள் பக்கத்தில் போராட்டத்தை கைவிடுங்கள், நெடுவாசல் பிரதிநிதிகளிடம் எடப்பாடி வேண்டுகோள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. நெடுவாசல் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து போராடும் மக்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று நேற்று நெடுவாசல் கிராம பிரதிநிதிகளிடம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இவ்வேண்டுகோளை விடுத்துள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஓபிஎஸ் அணி உண்ணாவிரதம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தி முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையில் சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது. அடுத்ததாக யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி மற்றும் காலைக்கதிரின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். இன்றைய உதயன் மற்றும் வலம்புரியின் பிரதான செய்திகள் பிலக்குடியிருப்பு போராட்டம் நிறைவடைந்தது என்பதாகவே அமைந்துள்ளது. உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி 30ஆம் நாளில் முடிவுக்கு வந்தது பிலக்குடியிருப்பு போராட்டம் என்ற தலைப்பிலும், வலம்புரியின் பிரதான செய்தி பிளவு குடியிருப்பு நிலமீட்பு தொடர் போராட்டம் வெற்றியை தொட்டது, மகிழ்வுடன் மக்கள் காணிக்குள் கால் பதிப்பு என்ற தலைப்பிலும் வெளியாகியுள்ளது. அதுபோன்று காலைக்கதிரின் பிரதான செய்தி கேப்பா பிளவு படைத்தளம் முன் புதிதாக போராட்டத்தில் மக்கள் 242 ஏக்கரை விடுவிக்க கோரி 128 குடும்பத்தவர்கள் களத்தில் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம்: ஐநா பேரவையில் இலங்கை அரசு நல்லிணக்கத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக மங்கள சமரவீர தெரிவித்திருந்தார். இருந்தாலும் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இல்லை என்பது போன்று சாதாரண நபர் ஒருவர் அவதானித்துக் கொண்டிருப்பதை சித்தரிப்பதாக இன்றைய வீரகேசரியின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. தினக்குரலின் கேலி சித்திரத்தினை பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம்: காணியற்றவர்களுக்கு காணி உரிமங்களை வழங்குவதாக அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது. அதற்கேற்ப காணி உரிமங்களையும் வழங்கி வருகின்றது. இவ்வாறு இருக்க வடக்கு கிழக்கில் உள்ள தமது பூர்வீக காணிகளை, அதாவது இராணுவத்தினர் வசமுள்ள தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் ஒருபுறம் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதுபோன்று காணாமல் ஆக்கப்பட்ட தமது சொந்தங்களை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று அவர்களது உறவினர்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவற்றினை சித்தரிப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம் அமைந்துள்ளது. இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகி இருந்த தமிழ், சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம். மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம். வணக்கம்.